அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த சூப்பரான பதவி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு 2 days லாஸ்ட் 2 days செம்ம வைரலா எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, அண்ணாமலைக்கு இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஹைப் கொடுக்குது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல்ல எல்லா லீடர்ஸுமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த கட்சிகள் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பொதுவா என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிஜேபி நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்பாங்க. பட் நான் சொல்ற விஷயம் எப்பவுமே நான் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. ஆட்கள் யாரு, நபர்கள் யாரு, அவங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்காங்க அப்படிங்கிறதுதான் ஒர்த்தான ஒரு கான்செப்ட். அந்த வகையில பாஜக சூப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு யங் பொலிட்டிஷியன், ஒரு யங்கான ஒரு பர்சன், இதெல்லாம் தப்பு நடக்குது, இங்க இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத புட்டு வெளிச்சத்துக்கு உங்களுக்கு தெரியுமா எல்லா விஷயமும்? எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? கிடையாது. பட் இதான் நடக்குதுங்கிறது அவர் சொல்லும் போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற காசு இப்படிலாம் வேலை செய்தா, இதெல்லாம் ஊழல் பண்றாங்களாங்கிறத இன்னும் தெளிவுபடுத்தும் வகையில அவர் பேசுற விஷயங்கள் நிறைய பேர் மைண்ட்ல போயிட்டு நிக்குது. கரெக்டா? சோ அதன் அடிப்படையில அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு பேஸ் இருக்கு. ஒரு பெரிய ஒரு நிறைய ஒரு பெரிய பொசிஷன் போறதுக்கான ஒரு கெப்பாபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. அந்த வகையில ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அவருக்கு இந்த இது கொடுக்க போறாங்க, இந்த பதவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்ல நம்மளும் ஒரு ஆர்வத்தோட போடுற ஒரு விஷயம் தான். பட் இது ஷுவரா இது நடக்கும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் எம்பி தருண் விஜய் அவர்கள் ஒரு ட்விட்டர்ல அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ அவர் போட்டிருந்த அந்த போஸ்ட்ல ஒரு திருக்குறள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கறத, அண்ட் இந்த பதவி எவ்வளவு முக்கியமான ஒரு பதவி, இந்த பதவிக்கு முன்னாடி என்ன பதவிகள் இருக்குது, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத நான் ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேல கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. அதுல டீடைல்டா இருக்கும் இந்த பதவி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ பேக் டு த ஃபார்ம். இப்போ இந்த பதவி பாத்தீங்கன்னா என்டிடிவி போன்ற பெரிய நெட்வொர்க்ஸே ரிலீஸ் பண்ணி அண்ணாமலைக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அமித்ஷா இன்டர்வியூஸ் கொடுத்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 100% ஓகே, 99.9% இதுதான்ப்பா உண்மைங்கிற மாதிரி ஒரு நம்பகத்தனமான ஒரு விஷயமாவும் இருக்கு. அண்ட் அகெயின் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மோடி அவர்கள் இந்த பதவியை அவருக்கெல்லாம் தெளிவா பார்த்து இது கரெக்டா இருக்கும் அண்ணாமலைக்கு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்திருக்காரு. அமித்ஷாவும் சேம் லைக் இது மாதிரிதான் கொடுத்திருக்காரு. ஆனா மோடி இவருக்கு தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த பதவியில மோடி அவர்கள் இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் கிடையாது. மோடி அவர்கள் கிடையாது. பட் அமித்ஷா இந்த பதவியில தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்துறை அமைச்சரா போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம அண்ணாமலைக்கு பிஜேபியோட நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட் கொடுத்தா, இதுக்கு முன்னாடி அமித்ஷா இதுல இருந்திருக்காரு. பட் நம்ம மோடிஜி அவர்கள் எதுல இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமைப்புல இருந்திருக்காரு. சோ தட் இதுக்கு டிஃபரன்சஸ் இருக்கு. இவரும் அவரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இல்ல, அது மட்டும் நான் கிளாரிட்டியா கொடுத்துறேன். பட் இவருக்கு இந்த பதவி எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற நிறைய ஆட்களே ஒரு மிகப்பெரிய புகைச்சல்ல டெல்லி பயணம் மேற்கொண்டு அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்கறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா உள் புகைச்சல் அப்படிங்கிறது ஷுவரா இருந்திருக்கும். எங்களுடைய அமைப்பு ஒரு மனதோட நாங்க தேர்வு பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டா வெளியிலனாலும் நம்மளுக்கு தெரியும்ல உள்ள இருக்கிறவங்களுக்குள்ள எவ்வளவு ஃபயர் அப் இருக்கும்னு. சோ அதை வெளிப்படுத்தும் வகையில ஒருத்தவங்களும் போயிட்டு டெல்லி பயணம் போயிட்டு வரதாகவும் சில தகவல்கள் வெளியா இருக்கு. அண்ட் ஒரு பெரிய ஆக்ட்ரஸா, ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு நபர்களா இருந்தா பாஜகவில் இப்படி எல்லாம் பொறுப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகும் வகையில மீனா இருக்காங்கல்ல, நடிகை மீனாவுக்கு சூப்பரான ஏதோ ஒரு பதவி, பயங்கரமா ஒரு வேற லெவல் பதவி அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பதவியும் அறிவிப்பாங்கன்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ உள்ள ஒரு அடிமட்ட தொண்டர்களா வேலை பார்க்கறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இணையமைச்சர், மத்திய இணையமைச்சர் அந்த பதவி அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் டீட்டெயிலா நம்ம அதெல்லாம் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத தெளிவா பேசுவோம். ஓகே, சோ ஸ்டில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவி வருது, அண்ணன் அண்ணாமலை, உத்தமன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி புகழ் பெற்ற பல பதவிகள் அவருக்கு சேரணும் அப்படிங்கிறது நம்ம சார்பில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.